ரைட். எக்கனாமிக்ஸோட கான்செப்ட்லாம் பார்த்துட்டோம். மேக்ரோ எக்கனாமிக்ஸோட கான்செப்ட்லாம். இப்போ இந்தியா, இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட்லாம் இந்தியாவில் எப்படி இருக்குது கரண்ட்டில் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்தியா வில் பி அ குளோபல் பிளேயர் இன் தி டிஜிட்டல் எக்கானமி. என்னங்க டிஜிட்டல் எக்கானமி? இல்லை ஆன்லைனில் பண்ணுறோம்ல, அதான் டிஜிட்டல் எக்கானமி. ஆன்லைனில் தான் ட்ரான்சாக்ஷன்லாம் நடக்குது. டிஜிட்டுக்கு என்ன தமிழில்? இலக்க முறை. இலக்கம், முதல் இலக்கம், இரண்டாம் இலக்கம் அப்படி சொல்கிறோம்ல. ரைட். ஏன் ஆன்லைனில் பண்ணுறதான் டிஜிட்டல்ன்றோம்? 0 1 தான் ரெக்கார்ட் பண்ணிக்க, டிஜிட்ஸாக தான் ரெக்கார்ட் பண்ணிக்க கம்ப்யூட்டரில். நீ என்னத்தை கொடுத்தாலும் சரி, நம்ம மூஞ்சே வருது படமாக, ஆனால் கம்ப்யூட்டர் நல்லா தெரியுற மாதிரி தெளிவு காரணம் தானே எல்லாம் அப்படி. ஜீரோ ஒன்று தான் ரெக்கார்ட் பண்ணிக்கும். அதனால தானே அது டிஜிட்டல் மணி எல்லாமே. ரைட், பார்ப்போம். எப்படின்னு சொன்னவர் யார்? சுந்தர் பிச்சை, கூகுளினுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். எந்த ஊருக்கார் இவர்? தமிழ்நாட்டுக்காரர். மதுரையா? சென்னை ஐடியில் படித்தார். சரி. வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் முன்னாடியே நடத்தும் பொழுதே சொல்லியிருப்பேன். இந்த வார்த்தையை 2 தப்பாக யூஸ் பண்ணுறாங்கன்னு. வளர்ச்சினா குரோத்து, நம்பர் இன்க்ரீஸ் ஆனால் அது வெறும் குரோத்து. இப்போ ஜிடிபி நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்களே, அதே முன்னேற்றம், டெவலப்மெண்ட். வாழ்க்கை தரம் உயரணும், அதுக்கு பேர் தான் டெவலப்மெண்ட். சரியா? ஒன்லி குவான்டிடேட்டிவ் வந்து குரோத்து, குவாலிட்டேட்டிவ் எது? டெவலப்மெண்ட். அந்த ஆங்கிளில் தான் யூஸ் பண்ணணும். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது பொதுவாக அந்நாட்டின் வருமானத்தால் அளவிட்டப்பட்டாலும் அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலேயே குறிக்கிறது அப்படிங்கிறது. நம்ம தானே ஜிடிபி என்னது? அந்த நாட்டு மக்களோட மொத்த வருவாய் எல்லாரோட சேர்ந்தது. அரசாங்கத்தோட வருவாயா? அரசாங்கம் வேறு, நாடு மக்கள் வேறு. அந்த மக்களுக்காக ஒர்க் பண்ண வந்தது தான் என்னது? அரசாங்கம். நேஷன் நம்மாரே தேசம்னா அவனை ஏமாத்துறான்னு அர்த்தம், எழுதி வச்சுக்கோங்க. மக்கள் நம்மளாம் ஒரே மக்கள் அப்படின்னு பேசுனா தான் அவன் தான் நம்ம பக்கருக்கான்னு அர்த்தம். அம்மாரா தேசனா அவனை வச்சு கொள்ளடிக்க போகிறான்னு அர்த்தம், அவனை ஏமாத்துறான் இது அப்படின்னு. ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு குறிப்பிட்ட, இதெல்லாம் தெரியும் நமக்கு, குறிப்பிட்ட காலத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டம் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. ஆமாவா? ஜிடிபி ரீகாலம் எல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் பொதுவாக நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மட்டும் குறிப்பிடப்படுவதன்று அந்நாட்டு மக்களின் என்ன பார்க்கணும்? வாழ்க்கை தரம், உயர்ந்த வாழ்க்கை தரம் அல்லது நல்வாழ்வு, மக்களோட வாழ்வு. அதான் வந்து என்னது? உண்மையாலுமே அந்த நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லைன்னா அதை வச்சு தான் சொல்லணும். ஜிடிபி வளர்ச்சி அடையுது, அதானி அம்பானி மட்டும் பல லட்சம் கோடி வச்சுருக்கிறான், அவனோட பணமும் ஜிடிபியில் வரும். 1000 ரூபா மாதம் சம்பாதிக்கிற பென்ஷன் வாங்குகிற கிளவியோட பணமும் அதில் தான் வரும். புரியுதா? அப்போ 2 பேரும் அந்த ஜிடிபியில் வந்துடும். அப்போது ஜிடிபியை மட்டும் எடுத்து கால்குலேட் பண்ணால் அந்த நாடு மக்கள் எல்லோரும் நல்லா இருக்காங்களான்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்காக வரதானே இது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஞாபகம் இருக்கா? மெகபூப் எந்த வருஷம்? 91 92 கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம அமர்தியா சென்னும் பாகிஸ்தானுடைய எக்கனாமிஸ்ட் மெகபூப், அவங்க 2 பேரும் முன்மொழிஞ்சது தான் இது. அப்புறம் இன்னொன்று என்னது? PQLI, வாழ்க்கை தர குறியீடு இங்கிலீஷில். அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அது லைட்டாக திறந்துருக்கு. குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது. அடுத்து கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இதை யார் கொண்டு வந்தது? கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் யார்? வெரி குட், பூட்டான். பூட்டான் தான் முதல்ல அவங்க கொண்டு வராங்க. ஒரு சில நாடு ஃபாலோ பண்ணுறாங்க. ரைட். இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா தான் இதெல்லாம் தான் என்னது? உண்மையிலேயே ஜிடிபி வச்சு மட்டும் நம்ம அந்த நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ரைட். அடுத்தது மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. முன்னாடியே பார்த்துட்டோம். 72 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க மொத்த நாட்டு மகிழ்ச்சி.
HDI தான் 90-92 என்னமோ, இது 72. பூட்டான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே ஜிங்கே வாங்சுக் கேட்பாங்க, பார்த்துக்குங்க ஃபேக்டில். எந்த ஆண்டு GNHI ஃபுல் ஃபார்ம் என்ன, எந்த ஆண்டு அது வெளியிட்டாங்க, யார் அந்த கருத்தை கொண்டு வந்தது, ஓகேவா? அந்த GNHIயில் எதெல்லாம் உள்ள மனசில் அந்த கால்குலேஷனுக்கு எடுத்துக்குவாங்க. முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம். கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லையா, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அது 4 எடுத்துக்குவாங்க. முன்னேற்றம், மக்களோட வாழ்க்கை தரம் முன்னேறிக்கா இல்லையா, சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, அதை எதாவது சேதப்படுத்தியிருக்குமா, சேதப்படுத்தினா மைனஸ் பண்ணணும் கிடைக்கிற பாயிண்டில். கலாச்சாரம் எப்படி இருக்குது, அதே நேரத்தில் ஊழலற்ற நிர்வாகம் இருக்கா, சிறந்த நிர்வாகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வளர்ச்சி முன்னேற்றத்தின் அடிப்படையிலேயே உலக நாடுகளை வளர்ந்த மற்றும் வளர்ந்து கொண்டிருக்கும், அடுத்தது பின்தங்கிய நாடு, அப்படி 3ஆக பிரிப்பாங்க. நம்ம எதாவது லைட்டாக போட்டு முடிச்சிட்டானுங்க. வளர்ந்த நாடுனா எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோம், அந்த நாட்டில் 95% மேற்பட்ட மக்கள் நல்ல வாழ்க்கை தரத்தில் இருக்கணும். 95 above 95, ஓகேவா? ஒரு 60-65 வரைக்கும் நல்ல வாழ்க்கை தரத்தில் இருந்தால் வளரும் நாடுகள். சரியா? 30-35% தான் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க, அவங்க பின்தங்கிய நாடுகள், அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ். இது டெவலப்பிங் கண்ட்ரீஸ், நம்மளாம் அதில் வருவோம். இது டெவலப்டு கண்ட்ரீஸ். இதை மறைமுகமாக சொல்கிறானுங்க இவனுங்க. பாருங்க, வளர்ந்த பொருளாதார நாடுகள் என்பவை வளங்களை முழுமையாக பயன்படுத்தும் நாடுகளை குறிக்கும். எடுத்துக்காட்டு அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. வளங்களை முழுமையாக பயன்படுத்துகிறாங்க, மனித வளமும். அப்போ மனித வளமும் முழுமையாக பயன்படுத்தணும். அப்போ எல்லாத்துக்கும் வேலை கிடச்சி, எல்லாத்துக்கும் உணவு உடை இருப்பிடம் கிடச்சி சந்தோஷமாக வாழ்கிறன்னு அர்த்தம். அதுதான் அல்டிமேட்டு. அவனுங்க சும்மா குத்து மதிப்பு அங்கே அடிச்சு விட்றானுங்க, மாற்றி விட்டானுங்க. அப்படி கிடையாது. முழுமையான பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள். பொருளாதாரத்தில் அப்படின்னா அர்த்தம், பொருளாதாரம்னா உணவு உடை இருப்பிடம் எல்லாத்துக்கும் கிடைக்குதா, முன்னேற்றம் அடைஞ்சிருக்கணும். மாறாக தன் வளங்களான நிலம், சுரங்கங்கள், உழைப்பாளர்கள் ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்தாத நாடுகளை முழுமையாக பயன்படுத்தலை. நம்ம ஊரில் மக்கள் எப்படி எவ்வளோ பேர் இருக்கான், 30% பேர் வேலை இல்லாமல் இருக்கான். நம்மளாம் வளரும் நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள், டெவலப்பிங் நேஷன்ஸ், வளரும் நாடுகள் அப்படின்னு சொல்லாமா? நம்மலாம் இந்தியாவை சொல்லலை பாருங்க. உனக்கு நம்ம இந்தியா நம்ம வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் சாப்பாட்டுக்கு சிங்கி அடித்து சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. இதில் வேறு நேற்று யார் என்னமோ அவனுங்க வேலையை அப்படியே கழட்டி விட்டது மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு நிறைய இலவசங்கள் கொடுக்குறனால மக்கள் வேலைக்கு வர யோசிக்கிறாங்களாமா. பார்த்தீங்களா? வேலை கொடுத்தா ஏன்டா வேலைக்கு வராமல் இருக்க போகிறான், அதெல்லாம் வேணும்னு பண்ணுற வேலை. எதுக்குன்னா அவனுங்க நிறைய கதை விட்டானுங்கள, டெல்லியில் கதை விட்டு தானே ஜெயிச்சானுங்க. 2500 தரேன், 3000 தரேன்ட்டு பெண்களுக்கு, அதில் தப்பிக்கிறதுக்காக. புரிஞ்சுதா? எல்லாம் நீதிமன்றம் இவனுங்க RSS எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். அந்த மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. தேவையானதுக்கு இலவசம் கொடுத்து தான் ஆகணும். இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படி தான் பார்க்க போகிறோம். வளர்ந்த நாடுகளுடைய இயல்புகள்: உயர்ந்த வருமான வளர்ச்சி, ஜிடிபி குரோத் ரேட்டு நிறையா இருக்கும். தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கும். தனிநபர் வருமானம் உயர்ந்தால் என்ன ஆகும்? வாழ்க்கை தரம் உயரும். அப்போ எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சா தான் என்ன ஆகும்? இதெல்லாம் அதிகமாக இருக்கும். தனிநபர் வருமானம் அதிகரிக்கும், வாழ்க்கை தரம் நல்லாயிருக்கும். எல்லாம் தொழில்துறையின் ஆதிக்கம். 2ஆம் நிலை தொழில்துறைன்னா அங்கே எதை சொல்கிறான்? 2ஆம் நிலை தொழில். முதல் நிலை தொழிலில் கம்மியாக தான் ஈடுபடுவான். இப்போ அமெரிக்காலாம் போனீங்கன்னா ப்ரைமரி செக்டார், விவசாயம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5-10% இருந்தால் 100 பேர் வேலைக்கு போகிறான்னா ஒரு 6% அந்த ரேஞ்சுக்கு தான் இருப்பான். முதல் நிலை தொழிலில் ஈடுபடுவான். 2ஆம் நிலை தொழிலில் அதிகமாக ஈடுபடுவாங்க. 3ஆம் நிலை தொழிலையும் அதிகமாக ஈடுபடுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் எப்படி இருக்கும்? எதில் அதிகமாக இருக்கும்? முதல் நிலை தொழில் தான் அதிகமாக வேலைக்கு போகிறோம். ஓகேவா? அடுத்தது உயர்ந்த தொழில்நுட்பம், டெக்னாலஜினா என்னென்னு பார்த்துருப்போம். ஹை டெக்னாலஜி. உயர் தொழில்னா எப்படி சொல்லலாம்? லேட்டஸ்ட் டெக்னாலஜி. விவசாயத்தையும் எடுத்துக்கங்களே, எப்படி இருக்கும்? நம்ம ஜியாகிரஃபி பார்க்கும்பொழுது பார்த்துருப்போம். 1000 ஏக்கர்
கோதுமை பயிர் செய்வான், 10 பேர் தான் வேலை செய்வான். ஃப்ளைட்டில் போய் விதை தூக்குவான். சரியா? 1000 ஏக்கர் என்ன பண்ணுவான், 4 பேர் அறுவடை செஞ்சுருவான். ஒரு அறுவடை மிஷின் அப்படியே போயிட்டே இருக்கும். படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் ஒரு டிராக்டர் போயிட்டே இருக்கும். அறுவடை மிஷின் என்ன பண்ணும், அறுவடை பண்ணி கோதுமையெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் நீட்டாக அதில் கொட்டிகிட்டே போகும். அப்படியே கொண்டு போவான், பேக் பண்ணி அனுப்பிட்டே இருப்பான். அங்கே மிஷின் இருக்கும். 10 பேர் 1000 ஏக்கர் அறுவடை செஞ்சுருவான். நம்ம ஊரில் 2 ஏக்கர் எத்தனை பேர் அறுவடை செய்வாங்க? குறைஞ்சது 20 பேர் இருப்பாங்க 2 ஏக்கர் அறுவடை செய்கிறதுக்கே. புரியுதா? ஹை டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சுப்பான். அதேமாதிரி எல்லா ப்ரொடக்ஷன் விவசாயத்துலேயே எப்படின்னா, செகண்டரி செக்டாரில் எப்படி இருக்கும், இந்த நேஷ்னல் ஜியாகிரஃபிலாம் பார்க்குறீங்களே, ஒரு இடத்துல உருளைக்கிழங்கு கொட்டும், அங்கே பேக்கிங் ஆகிட்டு இருக்கும். என்னது, சிப்ஸு பேக்கிங் ஆகி இவன் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். அவ்வளோதான். அது மாதிரி தொழில் செறிவு, அதாவது ஒரு இடத்துல நிறையா ஃபேக்ட்ரி இதெல்லாம் நிறையா இருக்கும், அதான் செறிவு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ என்ன வேலை வாய்ப்பு, இண்டஸ்ட்ரியலைசேஷன், ஹை இண்டஸ்ட்ரியலைசேஷன். அதிக நுகர்ச்சி நிலை. அப்போ நிறைய வருமானம் வந்தால் என்ன ஆகும், நிறையா கன்சியூம் பண்ணுவான். இது நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கிளாஸ் முடிச்சிருந்தீங்கன்னா செம்ம ஈஸி, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஃபேக்டை மட்டும் பார்த்துக்கிட்டா அவ்வளோதான். திரும்ப நீங்கள் எடுத்து படிக்கவே வேண்டாம். ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. புரிஞ்சுதா? நானும் என்றைக்கே படித்தது, இன்றைக்கி தான் திரும்ப பார்க்குறேன். புரிஞ்சு வச்சுருக்கனால என்ன, அதை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துடும். இதான் உங்களுக்கும். அடுத்தது அதிக நகர்மயமாதல். நகரம்னா என்னென்னு தெரியும், எல்லா வசதியும் இருக்கும். அதேமாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் தான் என்ன இருக்கும், நகரம் இருக்கும். வேலை வாய்ப்புக்கு ஒரு இடத்துல மக்கள் அடர்த்தியாக வசிப்பாங்க. அது மாதிரி நகர்ப்புறத்தில் என்ன தொழிலில் ஈடுபடுவாங்க அதிகமாக, 2ஆம் நிலை 3ஆம் நிலை தொழில். வார்த்தையை மனப்பாடம் பண்ணக்கூடாது, வார்த்தைக்கு அர்த்தம் தேடிக்கிட்டே இருக்கணும். இந்த நகர்ப்புறத்துக்கான அர்த்தத்தை எங்கே நாம் படித்தோம், ஜியாகிரஃபியில் படிச்சிருப்போம், சிவிக்ஸில் படிச்சிருப்போம். சீரிய பொருளாதார வளர்ச்சி, அதாவது ஜிடிபி குரோத் அப்படியே மைல்டாக இருக்கும். ரொம்ப சடனாக மேலே டக்குன்னு கீழே விழுகாது. வருஷம் 8% 8% இருந்துக்கிட்டே இருக்கும். 10% 10% இருந்துகிட்டே இருக்கும். சமுதாய சமத்துவம், எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும். எல்லோரும் ஈக்குவல், பாலின சமத்துவம். பாருங்கள், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் போய் பாருங்கள், ஆண்களும் பெண்களும் ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க. பெண்களுக்கு பின்னாடி தான் ஆண்கள் ஓடிக்கிட்டு இருப்பான். பார்த்தீங்கன்னா அந்த லவ் பண்ணுற போடுறதில்ல, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். எங்கே போனாலும் என்ன பண்ணுவான், அவனோட அதிபராக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், அவன் மனைவியை கூட கூட்டிகிட்டே தான் போவான். நம்ம ஊரில் மனைவியை கூட்டிகிட்டு போனார் சிஎம்னாக போச்சு, மனைவியை கூட்டிகிட்டு போகிறாரு பொது இடத்துக்கு அப்படின்றான். முட்டா பயில தானே நம்ம, முட்டா பயிலண்ணா கேடுகட்ட முட்டாள்ன்ற மாதிரி அப்படி வச்சுருக்கானுங்க. வளர்ச்சி அடையலை, மிக குறைந்த வறுமை நிலை. எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடச்சிருச்சா, வறுமைக்கு வாய்ப்பே இல்லை. வேலை வாய்ப்பு கிடச்சா உணவு உடைய இருப்பிடம் கிடச்சிருது, நல்லா சாப்பிட்றோம். அரசியல் நிலைத்தன்மை. அரசியல் நிலைத்தன்மைனா என்ன அர்த்தம், ஆட்சி பெரும்பான்மை இருந்தால் தானே ஆட்சி வச்சுருக்க முடியும். சட்டப்பேரவையில், சட்டமன்றங்களில், லெஜிஸ்லேச்சரில் பெரும்பான்மை இருக்கும். 4 வருஷமாக இப்போ அங்கே யார் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி, பைடன் 4 வருஷம் இருந்துட்டு போயிட்டார். அடுத்து இவர் வந்துட்டார் அமெரிக்காவில் சொல்கிறேன், இவர் இன்னும் 4 வருஷம் கண்டினியூ ஆவார். இதெல்லாம் யாரோட கேரக்டரு, முன்னேறிய நாடுகளுக்கான கேரக்டர். கேட்பான், முன்னேறிய நாடுகளுக்கான கேரக்டர் எதுன்னு ஒரு இதிலேருந்து ஒரு 3 கொடுத்துட்டு, அல்லது இதிலேருந்து 1 கொடுத்துட்டு மற்ற 3 வேறு இதிலையே போட்டுருவோம். அது பார்த்தோன்னே புரியும், புரிஞ்சோன்னே டிக் பண்ணணும். உட்காந்து மனப்பாடம் பண்ணால் நீங்கள் தயவு செஞ்சு எதையும். சரி, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். கலப்பு பொருளாதாரம் தெரியும் நமக்கு. மிக்சடு எக்கானமி. என்னது மிக்சடு எக்கானமி? ஆனால் இப்போ அப்படியா இருக்கும், என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், எல்பிஜி பாலிசிக்கு வந்ததுக்கு வரும். அதாவது இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956, 48, 56. அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, இந்தந்த துறையெல்லாம் முக்கியமான துறையெல்லாம் அரசாங்கம் தான் முதலீடு செய்யும் அப்படின்னு போட்டிருப்போம். தனியாருக்குன்னு கொஞ்சம் துறையை ஒதுக்கி விட்டோம், அது மட்டும் தான் தனியார் தொழில் செய்வான் அப்படின்னு இருக்கும். அப்போ அரசாங்கமும் தொழில் நடத்துது, தனியாரும் தொழில் நடத்துது, 2 பேரும் சேர்ந்து நடத்துகிறதுனால அதுக்கு பேர் என்னது, கலப்பு பொருளாதாரம், மிக்சடு எக்கானமி. இந்தியன் எக்கானமி மிக்சடு எக்கானமி. எக்கானமினா நாட்டோட பொருளாதாரம். இந்தியன் எக்கானமி மிக்சடு எக்கானமின்னு சொன்னவர் யார்,
ஜேஎம் கீன்ஸ். யார் அவர்? நவீன பொருளாதாரத்தின் தந்தை. அதே சமயம் பொருளாதார தாராளமயமாக்கலின் விளைவாக தனியார் துறையின் வளர்ச்சி முக்கியத்துவம் பெற்றுள்ளது. எப்போ? 1991 லிபரலைசேஷன். எல்பிஜி பாலிசியை தான் தாராளமயம்னு சொல்லுவான், உலகமயமாக்கல்னு சொல்லுவான், தனியார் மயமாக்கல்னு சொல்லுவான். ஒவ்வொரு வார்த்தையும் மட்டும் சொல்லுவானுங்க, குழப்புவானுங்க வேணும்னு. எல்பிஜி பாலிசி தான் அது. ஓகே, ரைட். தாராளமயமாக்கல், லிபரலைசேஷன் அப்படின்னா அர்த்தம் சட்டத்திட்டங்கள்லாம் எளிமையாக்குறது. யார் வேணாலும் ஈஸியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ரன் பண்ணலாம். ப்ரைவேட்டைசேஷன் தான் நான் அரசாங்கம் வச்சுருக்கிறத தனியார்ட்டு விற்கணும். அது மாதிரி தனியார் துறையும் பொதுத்துறையும் ஒரே கட்டமைப்பின் கீழ் இணைந்து செயல்பட ஏதுவாகிறது. வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆமாவா? இந்தியாவில் 60% மக்கள் வேலை வாய்ப்பு எங்கே கிடைக்குது? வேளாண்மையில். பட் ஜிடிபியில் இன்கம் கம்மி. G20 உள்ள உலக நாடுகள், அதாவது கிரேட் 20 எக்கானமிஸ்னால் நாடுன்னு அர்த்தம். சரியா? இந்த இடத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய 20 டாப் 20 பொருளாதாரங்கள் அல்லது நாடுகள், அவங்கள தான் G20ன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் அதெல்லாம் G20. யாரை கேட்டிங்களா? G20லாம் கண்ட்ரீஸ்லாம் யார் கேட்டது? அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதில் ஆனால் இப்போ ரஷ்யா இருக்கா பாருங்க. ஆனால் அவன் வெளியில் போயிட்டான். அவனை சேர்த்துறதில்லன்னு வச்சுக்கோங்களேன். உக்ரைன் கூட போகிறனால மெயினாக யார்? இந்த இவன் பண்ணுற வேலை. அமெரிக்கா இருக்கான்ல, அவன் பண்ணுற வேலை. இவன் பண்ணுற சேட்டை. நான் மட்டும் தான் மேலே இருக்கணும், நீங்களாம் கீழே தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஜிடிபியில் மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ்? 17% தான். ஆனால் எவ்வளோ பேர்த்துக்கு வேலை கிடைக்கிது? 60%. நல்லா ஃபேக்ட் பார்த்துக்கோங்க. பசுமை புரட்சி, பசுமை மாறா புரட்சியா? அது பசுமை புரட்சி, பசுமை மாறா புரட்சி எதை சொல்கிறான்னு தெரியலையே. எவர் பசுமை மாறா புரட்சியா? பசுமை புரட்சி தான் அது. அதை விட்டுருங்க. எவர் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்றான். பசுமை புரட்சின்னா என்னம்மா? வெரி குட் மணிகண்டன். அதாவது விவசாயத்தில் வீரிய வித்துக்கள், ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், சரியா, இயந்திரங்கள், இதை பயன்படுத்துறது மூலிமா உற்பத்தி திறனை பெருக்கிறது. உற்பத்தி திறனானது ஒரு ஏக்கரில் எவ்வளோ விளையுது? ஒரு ஏக்கரில் 10 மூட்டை விளைஞ்சாக்கா அடுத்து 20 மூட்டை. இதுக்கு பேர் தானே அது பசுமை புரட்சி. இது எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் கொண்டு வராங்க? முதல் 5 ஆண்டு திட்டம். பசுமை புரட்சி முதல் 5 ஆண்டு திட்டத்தில் கிடையாது, 3வது 5 ஆண்டு திட்ட காலம். முதல் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ பசுமை புரட்சி கிடையாது. அப்போ பழைய மெத்தேடு டேம்லாம் கட்டி அதை தான் பண்ணுறாங்க. ஓகேவா? ரைட். தன்னிறைவு அடைதல், சஸ்டைனபிலிட்டி. தன்னிறைவுன்னு அர்த்தம் நம்ம நாட்டுக்கு தேவையான குணம் நம்ம நாட்டிலே உற்பத்தி செஞ்சுக்கிறது. சரியா? அடைந்ததுடன் அல்லாமல் உபரி உற்பத்தி அடைந்துள்ளது. உபரியும் அடைஞ்சிச்சு. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம். உணவு உற்பத்திலாம் சுதந்திரம் அடையும் பொழுது கோதுமையெல்லாம் என்ன பண்ணோம்? அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணோம். இப்போ நம்ம ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு வந்துட்டோம். பழங்கள், காய்கறி, வாசனை பொருள், தாவர எண்ணெய், புகையிலை, விலங்குகளின் தோல், இந்திய வேளாண் பொருட்களின் பன்னாட்டு வாணிபத்தின் மூலம் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு நமது பொருளாதாரத்துக்கு வலு செய்யுது. இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறோம் நம்ம. சரியா? சரி, நமது பொருளாதாரத்துக்கு எப்படி இதெல்லாம் வலு இருக்குது? ஏற்றுமதி செய்கிறதுனால நம்ம மக்களுக்கு வருவாய் வரும், நம்ம மக்களுக்கு வருவாய் கிடைக்கும். இன்னொன்று என்னது? பொருட்கள் இறக்குமதிக்கு தேவையான ஃபாரின் கரன்சி. இதை ஏற்றுமதி பண்ணோம்னா ஃபாரின் கரன்சி கிடைக்கும்.
அப்போ வெளிநாட்டு பொருளாக நம்ம வாங்கிக்கலாம். வளர்ந்து வரும் சந்தை வளர்ந்துக்கிட்டே போகுது, மக்கள் எல்லாத்தையும் உள்ளே கொண்டுகிட்டே வருது. எல்லாம் முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளிடையே இந்தியாவின் சந்தை பிற நாடுகளுக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி வருது. பிற நாடுகளுக்கு சரியா வெளிநாட்டு பொருள் அங்கே வந்து சேலாகுதா? நம்ம யூஸ் பண்ணுற மொபைல்லேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து இன்டர்நெட்லேருந்து எல்லாம் வெளிநாட்டுக்காரன் தான் இந்த பயன்படுத்துகிற ஆப் எல்லாமே. நிலைத்த உள்நாட்டு உற்பத்தியை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டிருப்பதால் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருக்குது. ஜிடிபி குரோத் ரேட் மாடரேட்டாக இருக்குது. அப்படி பிற நாடுகள் நேரடி முதலீடு செய்கிறது. எஃப்ஐஐலாம் பார்த்தோமா, நம்மளை தேடி வரான், பார்த்துருப்போம். ஜிடிபிலாம் எதுக்கு சார்? ஒரு நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படி இருக்குது இதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லுவோம். மெயினாக ஜிடிபி இதெல்லாம் எது கண்டுபிடிக்கிறானாக்கா, பர்சனல் இன்கம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எது கால்குலேட் பண்ணுறானா, நம்ம நாட்டோட பொருளாதார நிலை எவ்வளோன்னு தெரியும். ஒரு வருஷத்தில் இவ்வளோ ரூபாய் இந்திய மக்கள் எல்லோரும் சேர்ந்து செலவு செய்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியும். வெளிநாட்டுக்கு போகும். அப்போ என்ன பண்ணுவான், கார்பரேட் கம்பெனிலாம் இந்த நாட்டில் போய் நம்ம என்ன பண்ணலாம், பொருளை சேல் பண்ணுறதுக்கு கடையை ஆரம்பிக்கலாம். பணம் இருந்தால் தானே வந்து கடையை திறப்பான். அப்படி கார்பரேட்டுக்கு மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த நேஷ்னல் இன்கம் கால்குலேஷனு. ஆனால் சொல்லிக்குவானுங்க மக்களோட நிலை எப்படி அவங்கள உயர்த்துறதுக்காக கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்குவானுங்க. ஆனால் இன்டெரக்டாக யாருக்கு இது, கார்பரேட். சரியா வரானுங்க நம்மக்கிட்ட வந்து. நம்ம நாட்டு கம்பெனியில் எஃப்ஐஐன்னா என்ன அர்த்தம், என்னது அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். ஓகே, அப்படின்னா என்ன, வெளிநாட்டுக்கு தனியார் வந்து நம்ம நாட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான். அதை டேரெக்டாக ஒரு இண்டிவிஜுவல் பண்ண முடியுமா? என்ன பண்ணும், அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், நிதி நிறுவனம், மியூச்சுவல் ஃபண்டு, பேங்க்கு, இன்சூரன்ஸ் கம்பெனி அவன்கிட்ட கொடுத்து பண்ண வைப்பான். சரியா, இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். நம்ம மணிகண்டன் ஆமாம் ஆர்வம் காட்டி வரும். எதனால நம்ம ஊரில் போட்டால் பணம் கிடைக்கும், வருமானம் வரும். நான் இவ்வளோ பொருள் சேலாகுது, லாபம் இருக்கிற இடத்துல தானே வந்து போடுவான். அதுக்கெல்லாம் இது இன்னொரு வகையில் இந்திய பொருளாதார வலிமையான மாறுவதற்கு உதவி செய்கிறது. எப்படி வலிமையான மாறுறதுக்கு உதவி செய்யும்? இந்த கம்பெனிலாம் அங்கே வந்து ஆரம்பித்தா எப்படி இருக்கும், வேலைவாய்ப்பு உருவாகும். வேலைவாய்ப்பு உருவானா வருமானம் பெருகும். வருமானம் பெருகுனா நிறையா நுகருவான், திரும்ப கம்பெனி வளரும். இப்படியே சைக்கிள் குரோத் அதான் சொல்கிறாங்க. இந்தியா குறைந்த முதலீட்டில், நம்ம பணம் கம்மி தான், ஏன்னா சேவிங்ஸ் கம்மி. குறைவான இடர்பாட்டு காரணிகளினால் ஹடில்ஸ் பிரச்சனை கம்மியாக இருக்குது, அதிகமான வளர்ச்சி அடையுது. வெளிநாட்டுக்காரன் வந்து நிறைய முதலீடு செய்கிறான். அதனால் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய சந்தை. சந்தைன்னா என்ன அர்த்தம், எஃப்டிஐ இதெல்லாம் வந்துச்சா, வேலைவாய்ப்பு பெருகுச்சா, வருமானம் பெருகுச்சா, அப்போ பொருளை வாங்குறதுக்கு இவன் ரெடியாக இருப்பான். சந்தை என்னென்னு பார்த்தோமா முன்னாடியே. சந்தை என்னென்னு அர்த்தம், ஒரு கூட்ஸோ சர்வீஸோ இருக்கும், அதை ஒருத்தன் உற்பத்தி செஞ்சு கொடுப்பான், இன்னொருத்தன் வாங்குறவன் இருப்பான். இவங்களை எல்லாத்தையும் சேர்த்தனோம்னா அதானது சந்தை. சந்தைக்கு இடம் வேணுமா, தேவை கிடையாது, இடம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா, இப்போ ஆன்லைனில் தானே வாங்குகிறோம், எங்கேயாவது இடம் இருக்கா? அமெரிக்காவில் பொருள் இங்கேருந்து ஆர்டர் போட்டால் அவன் அனுப்புகிறான் நமக்கு. இதெல்லாம் பழைய கான்செப்ட். அதெல்லாம் வளர்ந்து வரும் பொருளாதாரம். உலக பொருளாதார மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி 7வது இடத்துல பிடிச்சிருக்கு இந்தியா ஜிடிபியில். எங்கெங்க அங்கே ஒரு படம் இருந்துச்சு, என்ன படம், அங்கே பாருங்க அழகா. எவ்வளோ ஜிடிபி, நம்ம 2000 தான். ஓகேவா, அமெரிக்கா எங்கே இருக்கிறான் ஜிடிபி இங்கே பாருங்கள். எப்பயுமே டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் நான் முன்னாடியே பார்த்ததுனால டேரெக்டாக வந்துட்டேன். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் போனீங்கன்னாவே டேபிள், ஓகேவா, எல்லாம் இந்த மாதிரி கிராஃப்லாம் இருக்கும், சார்ட்லாம் இருக்கும். இது என்ன சார்ட், இது பை சார்ட்டா, பார் டயக்ராம், இது டயக்ராம் கிராஃப். இதை பார்த்தோன்னே படிக்க தெரியாதவங்க கூட புரிஞ்சுக்குவோம். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் உங்களுக்கு இருக்குது, கேள்வி இதிலேருந்து வரும். எப்பயுமே என்ன பண்ணணும், டைட்டில் பார்க்கணும். ஓகேவா, என்ன கொடுத்துருக்கான், 10 நாடுகள் 2016 யார் வெளியிட்டது, IMF. ஓகேவா, அப்போ அமெரிக்கா எவ்வளவு, 18,000 யூஎஸ் டாலரில் சம்திங் எதுலையா போட்டிருப்பான். யூஎஸ் டாலர் மில்லியனில் அப்படிலாம் இருக்கும், அது சும்மா வச்சுக்கோங்க. 18,000ன்னு வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், 2,000 ரூபா. ஆனால் நம்ம மக்கள் தொகை எவ்வளவு, அப்போதைக்கு 140 கோடி. அமெரிக்காவோட பாப்புலேஷன் எவ்வளவு, வெறும் 30 கோடி.
30 கோடி பேர் 18,000 சம்பாதிக்கிறான். நம்ம எவ்வளவு? ஆனால் பெருசாக பீத்திக்குவோம். இப்படி தான் சொல்லி ஏமாத்திட்டுறானுங்க நம்மளை. சரியா? ரைட். 2வது இடத்துல யார் இருக்கா? சீனா. அப்போ அதிகமாக நுகர்றது யார்? அவனுங்க தான். வருமானம் அதிகம். அதுக்கு மெயின் காரணம் அவனோட டாலரோட வேல்யூ அதிகமாக வச்சுருக்கிறான் திருடனுங்க. அதை அடித்து நொறுக்குனா முடிஞ்சு போச்சான், கீழே விழுந்துடுவான். சரியா? சரி. அடுத்து வாங்கும் சக்தியில் 3ஆம் இடத்தை பெற்றுள்ளது. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு அமெரிக்கா, 2வது சீனா, 3வது நம்ம. அப்படி எப்படி பார்த்தாலும் நம்ம டுபாக்கூர் தான். வெளியில் வேணால் பீத்திக்கலாம். எல்லா மக்களும் நம்ம எவ்வளோ நிறைய பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கான். தமிழ்நாடு ஓகே, வட இந்தியாலாம் போய் பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப படு மோசம். G20 நாடுகளில் நம்மளும் இருக்கோம். கிரேட் எக்கானமிஸ், கிரேட் 20 எக்கானமிஸ். உலகத்தில் 200 நாடுகளுக்கு மேலே இருக்குது. அதில் டாப் 20 கண்ட்ரிஸ் அதான் அவங்க தான் அதில் இருப்பாங்க. வேகமாக வளரும் பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் அதிக நிலையான வளர்ச்சியினை கொண்டுள்ளது. சஸ்டைனபிள், நார்மலாக இருக்குது ஓரளவுக்கு. 7.1% உலக அளவில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நாடு. வளர்ச்சி வீதம் இருக்குல்ல, அதை வச்சு தான் சொல்கிறாங்க வேகமாக வளர்ந்து வரக்கூடிய. அண்டர் டெவலப்னா க்ரோத் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். தெரியல ஜிடிபி க்ரோத் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு. போன வருஷம் ஜிடிபியோட இந்த வருஷம் ஜிடிபி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அல்லது டிக்ரீஸ் ஆகிருக்கு, ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிட்டு போன வருஷத்தில் அது எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு இருக்கா? எல்லாம் எதை வேணாலும் கேட்பேன், பார்த்துக்கோங்க, எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கணும். இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடுகள் இந்தியா ஒன்று, சீனாவுக்கு அப்புறம். இந்த வேகமாக வளர்ந்து வர நாடுகள் தான் என்ன அமைப்பு வச்சுருக்காங்க? பிரிக்ஸ் அமைப்பு. அவங்க எல்லோரும் தான் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடுகள். அமெரிக்கா செக் வைக்கிறதுக்கே ஒரு அமைப்பு அது பிரிக்ஸ். பார்த்தோமா? இந்த மொத்த உள்நாட்டு வேகம் வளரும் பணிகள் துறை. பணிகள் துறைன்னா அது இங்கிலீஷில் சர்வீஸ் செக்டார். எது? 3ஆம் நிலை தொழில், சர்வீஸ் செக்டார். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பெரும்பங்கு பணிகள் துறை. ஜிடிபியில் அதிகமான கான்ட்ரிபியூஷன் யார்? ஆமாம். வேலை வாய்ப்பில் எத்தனாவது இடம்? ஃபஸ்ட்டா? 2வது இடம். பட் வருவாயில் முதலிடம். தகவல் தொழில்நுட்பம், ஐடிலாம் இருக்கா? வெளிநாட்டு கம்பெனிலாம் வரானாங்க. ஐடி, பிபிஓ வெளிநாட்டு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறோம். எங்கே ஒரு ஈஸ்வரன் இல்லையா? தொழில்நுட்ப சேவை பேரளவு வளர்ச்சி பெற்றுள்ளது. டெக்னாலஜியில் ஆமாம், இவை பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கிறது. இந்திய பொருளாதார வளர்ச்சினா ஜிடிபி அதிகமாகும். ஜிடிபி அதிகமானா என்ன அர்த்தம்? மக்கள்கிட்ட வருவாய் பெறுதுன்னு அர்த்தம். பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாகுதுன்னு அர்த்தம். இவன் அப்போ நிறையா செலவு பண்ணுவான். அது மூலிமா என்ன ஆகும்? இங்கே உள்ள விவசாயிக்கு வேலை கிடைக்கும், துணி தைக்கிறவனுக்கு வேலை கிடைக்கும், ப்ளம்பருக்கு வேலை கிடைக்கும். அப்படியே எல்லோரும் வருமானம் பெறும். புரியுதா? இத்தகைய வளர்ந்து வரும் பணிகள் துறை நாட்டை உலக அளவில் செல்லவும் பணிகள் துறையின் பிரிவுகள் உலகம் முழுவதும் பரவ செய்யும் துணை புரியும். சர்வீஸ் செக்டாரில் உலக அளவில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? டாப்பில் போயிட்டுருக்கோம். இணையதள நாடுகள், இன்டர்நெட் வசதி இருக்கக்கூடிய நாடுகள். நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்? 2வது இடமா? ஆமாம், பாப்புலேஷன் அதிகம் தானே, நம்ம தான் வச்சுருப்போம். கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷன் எவ்வளோ பேர் வச்சுருக்கிறான்ற அடிப்படையில். அமெரிக்காலாம் நமக்கு பின்னாடி தான், பீத்திக்க வேண்டாங்க. மக்களே 30 கோடி தான். நம்ம எவ்வளோ பேர்? 140 கோடி பேர். எவ்வளோ பேர் வச்சுருக்குறோம்? இப்படி தான் ஏமாத்திரியுதுங்க இந்த நாய்ங்க. எவ்வளவு? 62 சம்திங் அவ்வளோ பேர் வச்சுருக்காங்க. ஜப்பான்லாம் அங்கே இருக்கான். ஜப்பான் பாப்புலேஷனே கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. 7 கோடி 8 கோடியே தானே பார்த்தோம் அன்றைக்கி. பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. இப்போ என்னாச்சு? இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இதெல்லாம் என்னாவது? கிராமப்புறத்தில் வருவாய் பெருகுது. அந்த 2009-10 பார்த்தீங்கன்னா பயங்கரமான வருவாய் பெருகுதா? வருவாய் பெருகுனா என்ன பண்ணுவாங்க? பொருள்லாம் நிறையா நுகர்வாங்க. சடனாக நம்ம என்ன பண்ண முடியாது? பொருள் சப்ளையை இன்க்ரீஸ் பண்ண முடியாது, உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ என்னாச்சு?
விலைவாசி ஏறிச்சு. உடனே விலைவாசி ஏறிடுச்சு, ஆச்சா பூசான கத்தி கித்தி கித்தி ஆட்சியை கலைச்சி விட்டானுங்க. 2G அது இதுன்ட்டு. அது டிவி தான் பாருங்கள், ஒரே மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பானுங்க. 1-2 சேனலை தவிர ஒரே மாதிரி பேசுவானுங்க எல்லோரும். சரியா? அப்போ தான் நம்ம என்ன பண்ணாங்க, இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரேஷனில் பருப்பு அப்போ தான் கொண்டு வராங்க. பாமாயில், அப்புறம் தாளிப்பு ஐட்டம்லாம் இருக்குல்ல, சீரகம், சோம்பு, இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு தேவையானால ரேஷனில் கம்மி ரேட்டில் கொடுத்தாங்க. அப்புறம் சரி அரசாங்கமே ஹோட்டல் வைக்கலாமான்னு பார்த்தாங்க. இல்லை வேண்டாம், தனியார் ஹோட்டல் வச்சுருக்கலாம் பாதிப்பான்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணுவாங்க. அதுதான் அதுக்கப்புறம் என்ன பேரில் வந்துச்சு. ஆமாம், எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன நரேந்திரராஜ் தெரியுமா அதெல்லாம்? ஆனால் விலைவாசி ஏறிச்சுன்னு இருப்பாங்க, அதை மட்டும் கேட்டிருப்பீங்க. ஏன்னா விலைவாசி ஏறிச்சு, மக்கள்கிட்ட வருமானம் பெருகுச்சு. அதுவும் தமிழ்நாட்டெல்லாம் பயங்கர வளர்ச்சி. அப்போது இந்தியா முழுவதும் அதேமாரி வட இந்தியனுங்களுக்கெல்லாம் இந்த 100 நாள் வேலை வாய்ப்புலாம் பயங்கரம். 100 நாள்னால் அதிகபட்சம் 100 நாளைக்கு கொடுப்பாங்க. மற்ற நாளில் நீங்கள் விவசாயத்துறையில் போய் வேலை செய்யணும். நேற்று கூட பார்த்தேன், போன வாரம் கூட இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினால அழிஞ்சு போச்சு, அதாயிருச்சு இதாயிருச்சு, விவசாயமே அழியுதுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க முட்டா பயிலுங்க. வருஷத்தில் 365 நாளுமா விவசாயத்தில் வேலை இருக்குது. 100 நாள் அங்கே கொடுக்குறாங்க. நீங்கள் என்றைக்கு போனாலும் அங்கே போயிட்டு பஞ்சாயத்து போர்டு இருக்கும், ஆஃபீஸு உள்ளாட்சி அமைப்புக்கு இருக்குல்ல, அங்கே போய் நீங்கள் தலைவர்கிட்ட சொன்னீங்கன்னா செக்ரட்டரி இருப்பான், தலைவர் டெய்லி வர மாட்டான். அவன்கிட்ட சொன்னீங்கன்னா அப்பா நான் வேலைக்கு வரமாட்டா, அவன் வேலை போட்டு கொடுப்பான். அந்த சம்பள வருமானத்தெல்லாம் குறைச்சிட்டானுங்க, ரிலீஸ் பண்ண மாட்டாங்கண்ணா பணத்தை, ப்ரெஷர் கொடுக்குறதுக்கு. ஏன்னா அவனுக்கு என்ன தேவையில்லை, எல்லோரும் நல்லா இருக்கக்கூடாது, நீ பாவம் செஞ்சுருக்க அப்படி தான் இருக்கணும், நீ கீழ் ஜாதிக்காரன் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னே நினச்சிட்டு இருக்கிறானுங்க. உழைக்காமல் என்ன பண்ணணும், நான் மட்டும் நோம்பி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நகர்ப்புற பகுதியில் விரிவான வளர்ச்சி. என்னது இப்போ நகரமயமாக்கல் சிறமையாக நடக்குதா? நடந்துகிட்ருக்கு. 2ஆம் நிலை 3ஆம் நிலை தொழில் வளர்கிறதுனால என்ன ஆகுது, நகர்ப்புறத்தினுடைய சிறப்பு என்னது? நகரம்னா என்னது? ஒரு இடத்துல வசிக்கக்கூடிய மக்களில் பெரும்பான்மையான மக்கள் 90% மேலே 2ஆம் நிலை 3ஆம் நிலை தொழிலில் ஈடுபட்டு அதான் நகரம். சரியா? நகரத்தினுடைய கேரக்டர்ஸ் என்ன சார் அப்படின்னாக்கா, கேள்வி எது வேணாலும் கேட்பான் பார்த்துக்கோங்க. அடர்த்தி அதிகமாக இருக்கும், மக்கள் அடர்த்தி அதிகம். சரியா? அடுத்தது அது 2ஆம் நிலை 3ஆம் நிலை தொழில் போய்க்கு மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்கும். அப்புறம் சாலை வசதி, அதாவது அடிப்படை கட்டமைப்பு வசதி நிறையா இருக்கும். போக்குவரத்து வசதி, மின்சார வசதி கிராமத்தில் கூட கிடைக்காது, நகரத்தில் கிடைக்கும். தண்ணி வசதி, மருத்துவ வசதி, கல்வி வசதி, இது எல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் தேடி தான் கிராமத்திலேருந்து மக்கள் எங்கே வந்து உட்காந்துக்குவான், நகரப்புறத்துலேருந்து உட்காந்துக்குவான். பையனை ஸ்கூலில் படிக்க வைக்கணும், ஏதாவது ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், கேளுங்க கிராமத்துலேருந்து வந்தவங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னும் போட்டிருக்கு. மேம்பட்ட போக்குவரத்து, தகவல் தொடர்பு, கல்வி, சுகாதார வசதி, இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது விரைவான்றாங்க இந்தியாவில். நிலையான பேரளவு பொருளாதாரம், மேக்ரோ எக்கனாமிக்ஸ், சஸ்டைனபிள். ரொம்ப டபக்குன்னு கீழே விழுகலை, டபக்குன்னு மேலே எந்திரிக்கலை, ஓரளவுக்கு பேலன்ஸ்டு. அதுவும் 2009 பார்த்தீங்கன்னா அமெரிக்க பொருளாதாரம் டபக்குன்னு கீழே விழுந்துருச்சு. பெரும்பந்த உலக நாள் ரெசன் சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனால் இந்திய பொருளாதாரம் மட்டும் அப்படியே நின்றுச்சு, எதுவுமே ஆகலை. நமக்கு எப்படி நார்மலாக இருந்துச்சோ அதேமாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம், எப்பயும் போல் எத்தனை ஜிடிபி எவ்வளவோ அதே ஜிடிபி கிடச்சிது, மக்கள் கையில் வருமானம் இருந்துச்சு, பொருள்லாம் நார்மலாக சேல் ஆகிட்டு இருந்துச்சு. அமெரிக்கா வளர்ந்த நாடுகள்லாம் பொருள் உற்பத்தி ஆகி கிடக்குது, வாங்கிறதுக்கு நாதி இல்லை, வாங்குகிற அளவு குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ 2009 யார் இங்கே பிரைம் மினிஸ்டர்? டாக்டர் மன்மோகன் சிங். என்னடான்னு பார்க்குறானுங்க, இந்தியா மட்டும் அப்படியே நிற்கிது அப்படின்னு. என்னடானா மக்கள்கிட்ட சேமிப்பு பழக்கம் அதிகம். சார் இப்போ தான் சேவிங்ஸ் கம்மி, நீங்கள் பழக்கம் அதிகம்னீங்க. சேவிங்ஸை வந்து பேங்கில் போட்டால் தான் எங்கே போகும், தொழில்துறைக்கு போகும். பேங்கில் போடாமல் வீட்லேயே வச்சுக்கிறான். வீட்டில் வச்சுக்கிட்டு இவனே என்ன பண்ணுறான், கந்து குட்டு வாங்குறான் லோக்கலில், அப்படியே பண்ணுறான். அப்போ வீட்டில் வச்சுருக்கிற பணத்தெல்லாம் காலி பண்ணால் அப்பயே எய்ம் பண்ணுறானுங்க. அதான் 2016 என்னது பண மதிப்பிழப்பு அடித்தான். வீட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம் எல்லா பணமும் உள்ளே வந்துருச்சு. அப்புறம் ஜன்தன் அப்படின்னு ஒரு, அதுக்கு முன்னாடி நோ ஃப்ரீல் அக்கௌண்ட் இருந்துச்சு.
பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்போயாவது பேங்க்கில் வந்து போடுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் என்ன அது அரசாங்கம் உங்களுக்கு ஏதாவது ஸ்கீம்லாம் கொடுத்தாங்கன்னா சப்சிடி கொடுத்தாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் தான் போடுறது. அதெல்லாம் அப்படியாவது உங்கள் பணம் எங்கே வரும். அப்போ தொழில் நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்து பொருளாதார வளர்ச்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பின்னாடி இங்கே செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய இது இருக்குது. அதுக்கு நமக்கு புரிஞ்சிருந்தால் தான் அதை பற்றிலாம் பேசலாம். சரி, நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்காக சொர்க்கம் என்று குறிப்பிடுகிறது. யார் சொல்கிறார்? பொருளாதார ஆய்வு எக்கனாமிக் சர்வே வெளியிடுவாங்கள்ல, பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வே வெளியிடுவாங்க ஃபஸ்ட்டு. எங்கள் பார்லிமெண்ட்டில் இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் படித்தா அவனுக்கும் புரியாது, அது வேறு. ஏன்னா நமக்கு பேசிக்கே தெரியாது. பேசிக் தெரிஞ்சவன் படித்தே புரியாது. இவனுக்கு வந்ததுலேருந்து போட்டு குழப்பி வச்சுருக்கானுங்க அது இதுன்ட்டு. அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டுனா என்ன ஆகும்? கேள்வி கேட்பல்ல, அதுக்காகவே அப்படி வச்சுருப்பானுங்க. ரெண்டாயிரத்தி 14-15 ஜிடிபி க்ரோத் ரேட் 8%. இப்போ கரண்ட்டில் எவ்வளவு? இதை கேட்க மாட்டான், கரண்ட்டில் தான் கேட்பான். போன வருஷம் 5% தானா? அவ்வளோதானா? பார்த்துட்டு சொல்லியிருப்பான் பாருங்க. 7.6. எப்போ? 14-15. இப்போ எவ்வளோன்னு பாருங்கள். மக்கள் தொகை பகுப்பு, பாப்புலேஷன் டிவைடு. இது உலகத்தில் எந்த நாட்டுக்கு கிடையாது. உழைக்கும் வர்க்கத்தினர் இருக்காங்களே, 14 வயசா? 14லேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கும். 16 60. அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற ஒரே நாடு யார்? இந்தியா. சீனா நம்மளோட பாப்புலேஷன் அதிகமாக இருந்தாலும் அங்கே அந்த குடும்ப கட்டுப்பாடு அந்த மாதிரி முறையில் என்னாச்சு, வயசானவங்க அதிகமாகிட்டாங்க, இளைஞர்கள் கம்மியாயிட்டாங்க. இப்போ திரும்ப அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய பாப்புலேஷன் பாலிசியை மாற்றுறான். 2 குழந்தை பெற்றுக்குன்னு வந்திருக்கான் திரும்ப. ஃபஸ்ட்டு குழந்தை பெற்றுக்காம அப்படின்னா நல்லதுன்னா, 2 குழந்தை பெற்றுக்கிட்டுனா அவனுக்கு ஃபைன் போடுவான். இப்போ 2 குழந்தை பெற்றுக்கன்றான் எங்கே? சீனாவில். ஆனால் நம்ம ஊரில் இளைஞர்கள் அதிகம். அதான் பாப்புலேஷன் டிவைடு. கேட்பாங்க பார்த்துக்கோங்க. இந்திய மனிதவளம் இளைஞர்களால் நிரம்பி உள்ளது, ஒர்க்கிங் பாப்புலேஷன். ஆனால் மண்டையில் அறிவு இல்லை, அதுதான் பிரச்சனை. மனப்பாடம் பண்ணியே கெடுத்து விட்டானுங்க. மனப்பாடம் பண்ணுற மாதிரி மனப்பாடம் பண்ணி அதனால தான் பிரச்சனை இல்லை. நம்ம பயங்கரமான டெவலப் ஆயிடுவோம். தமிழ்நாடு தான் வளர்ச்சி அடைஞ்சது கல்வியில் அப்படின்றான். நம்ம ஆளுங்களே மண்டையில் ஒன்றும் இல்லைன்னா வடக்கன்ஸுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்காங்க. அவனுக்கு இன்னும் சனாதனம், வேதம், புராதனம், சாஸ்திரம், சம்பிரதாயம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்போ மண்டையில் அறிவு எவ்வளோ இருக்குது அவனுக்கு? 1500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சாஸ்திரம் சம்பிரதாயம் இருக்கோ அதை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஆமாவா? அதான பண்ணிகிட்டு இருக்கிறோம். சயின்ஸ் ஒன்றுமே இல்லை. அப்போ ஏதாவது புது பொருள் கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்க முடியாது. புது பொருள் கண்டுபிடிக்கலாம் என்ன ஆகாது? ஏற்றுமதி ஒன்றும் வேலைக்கு ஆகாது. எந்த நாட்டு பொருளை எல்லோரும் இறக்குமதி பண்ணுவானுங்க? இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக எவன் தயாரிச்சிருக்கான் அந்த நாட்டு பொருளை தான் வாங்குவான். இப்போ லேட்டஸ்ட்டாக தயாரிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம புரிஞ்சு படிக்கணும். நீங்கள் தான் அதெல்லாம் செய்யணும். இளைஞர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. நாடு முன்னேறதுன்னா யார் கையில்? இவர் அப்படியே ஜிப்பாக்கு இப்போலாம் 1 லட்சம் 2 லட்சத்துக்கு போட்டுட்டு அப்படியே ஊரெலாம் சுற்றிட்டு இந்தியன் ஹமாரே தேஸ் அப்படின்னு சுற்றிட்டு வந்தாலும் நம்ம முன்னேறாது. இளைஞர்கள்லாம் புரிஞ்சு படித்து நீங்கள் என்ன பண்ணணும்? அதை உங்களுடைய வாழ்க்கையை அப்ளை பண்ணி புதுசாக தயாரிக்கணும். இந்த இதில் பார்த்துருப்போம்ல, அடிப்படை கடமையில் 51A சயின்டிஃபிக் டெம்பரு. இன்னொன்று, ஒவ்வொருத்தனும் அவனுடைய செய்யக்கூடிய தொழில் என்ன பண்ணணும்? சிறப்பாக செய்யணும். அப்போ தான் நம்ம செய்கிறது மூலிமா உலக அளவில் நம்ம டாப்பில் போக முடியும். இருக்குங்க கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டியில் இருக்குது. சரி, ரைட். சரி, இதன் பொருள். ஆனால் எதுவும் நடக்கலை பாருங்கள். அவ்வளோ தூரம் ஏன் போகிறீங்க? ஸ்போர்ட்ஸில் தான் சாதிக்க முடியுது நம்மளால். ஜப்பானுக்கு பின்னாடி கிடக்கிறோம். கேவலம். இத்தனை இளைஞர் இருக்கும் இத்தனைக்கும். இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, ஜப்பானோட பாப்புலேஷன் எடுத்துக்கோங்க, சரியா? அதை எடுத்துகிட்டு அந்த பாப்புலேஷனை 10 மடங்கு போடுங்க. அவ்வளோ இளைஞர்கள் இந்தியாவில் இருக்காங்க. அவன் மொத்த பாப்புலேஷனுடைய 10 மடங்கு எங்கே இருக்காங்க? இளைஞர்கள் மட்டும். கிழவன் குழந்தைங்களாம் விட்டுருங்க. அப்போ நம்ம தானே டாப்பில் இருக்கணும். என்ன இளவரசன்? ஆனால் எங்கே இருக்கோம் நம்ம?
அதில் பாதாளத்தில் எட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது. செக் ரிப்பப்ளிக் அவன் நமக்கு மேலே இருக்கிறான். என்ன காரணம்? பழமைவாதம், சனாதனம், இதெல்லாம் தான். சாஸ்திரம், சம்பிரதாயம் இருக்கா? சனாதனம் ஏன் சொல்கிறேன், அதுக்குள்ளே சாதிய கட்டுப்பாடெல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. பெண்ணடிமை இதெல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. அதை இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். சரியா? அதே நிலைமை தான் பொருளாதாரத்துலேயும் இருக்குது. இதன் பொருள் இந்தியா அதிக அளவு இளைஞர்கள் எண்ணிக்கை கேட்பாங்க பாருங்கள். மக்கள் தொகை பகுப்புனா என்னன்னு கேட்டு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். சரியா? இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. டோட்டல் பாப்புலேஷனில் இளைஞர்கள் தான் அதிகம். 100 பேர் இருக்காங்கன்னா 60-70 பேர் இளைஞர்கள். இதெல்லாம் கிடைக்கிறது கொடுத்து வைக்கணும். ரைட். இளைஞர்களே வளர்ச்சியின் அடிப்படை. ஆமாவா? இளைஞர் தான் அந்த நாட்டோட வளர்ச்சியின் அடிப்படை. நீங்கள் தான் என்ன பண்ணுவ, நல்லா ஒர்க் பண்ணுவீங்க, சிந்திச்சு புது பொருளை தயாரிச்சுன்னா வெளிநாட்டில் நான் அந்த பொருளுக்கு டிமாண்ட் ஏற்படும். நம்ம நாட்டில் அந்த பொருளை வாங்கிட்டு போவான். அதனால் இங்கே நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும், நமக்கு ஃபாரின் கரன்சி கிடைக்கும், வெளிநாட்டு பொருளாக வாங்கி நுகரலாம், சூப்பராக வாழலாம். அதாங்க போட்டிருக்கு இளைஞர்கள். அதனால் நான் எங்கே போய் பேசினாலும் என்ன பண்ணுவேன், ஸ்கூல் காலேஜில் நாளைய இந்தியாவேன்னு தான் சொல்லுவேன் பசங்களை பார்த்து. இந்தியானா யார்? நம்ம மக்கள், இந்திய மக்கள். அதுதான் இந்திய இளைஞர்களின் திறமை மற்றும் அவர்கள் வழங்கப்படும் பயிற்சியின் காரணமாக பொருளாதார வளர்ச்சி உச்சத்தை எங்கே உச்சத்தை எட்டுச்சு? உச்சமாது. ஆமாம், 30 கோடி பேர் இவ்வளோ சம்பாதிக்கிறான். நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம்? வெறும் 2000 சம்பாதிக்கிறோம். 30 கோடி 18,000 சம்பாதிக்கிறான். சும்மா நம்ம ஊரில் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிக்க வேண்டியது தான், கதை விடுறது, ஓட்டு வாங்குறது. உண்மையாக பார்த்தோம்னா கிடையாது அப்படிலாம். நாடு உச்ச வளர்ச்சி அடைவது, அதாவது நம்மளோட நாட்டில் உச்ச வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம், அவ்வளோதான். மனித வளம் ஒரு முக்கிய பங்களிக்கிறது. மேலும் இது வெளிநாட்டு முதலீட்டையும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பையும் இருக்கிறது. ஏன்னா வெளிநாட்டுக்காரன் இந்தியாவுக்கு வரான், லேபரர்ஸ் அதிகமாக இருக்கான், வேலை இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கிறான். அப்போ கம்மி சம்பளம் கொடுத்தாக்கா வேலைக்கு ஆள் கிடைப்பான், அதனால் வரான். அதான் சொன்னோம் இல்லையா, அங்கே $5000 கொடுக்கணும், அதே வேலைக்கு இங்கே $200 கொடுத்தா நம்ம மாடு மாதிரி வேலை செய்வோம். அப்போ அவனுக்கு எவ்வளோ லாபம்? $4800. ஆல்ரெடி அவனுக்கு லாபம் தான் இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்ப்ளாயீஸினுடைய உழைப்புலையும் $4800 மிச்சமாகும் அவனுக்கு. அதுக்காக வரான். வேறு வழியில் நம்மளும் கூட்டிகிட்டு தான் வரணும். சரியா? இதையும் கம்பேர் பண்ணுறானுங்க. இந்த ஏதோ புக்கில் பார்த்துக்கோங்க. பாப்புலேஷனா இங்கே பாருங்க. அரபிக் கண்ட்ரீஸ், அரபி தானே, மேற்காசிய நாடுகள், அர்மேனியா, 18 நாடுகள். இந்த 18 நாடுனுடைய பாப்புலேஷனும் நம்மளோட பாப்புலேஷனும் ஒரே நாட்டோட பாப்புலேஷனும் ஒன்று. நம்மளும் எத்தனை 28 நாடு இருக்கும், அது ஒரு நாடுன்னு சொல்லிக்கிறானுங்க. ஸ்டேட்டு தானே, எத்தனை ஸ்டேட் இருக்குது? 28 ஸ்டேட் இருக்குது. ஆமாம். சரி, இந்திய பொருளாதாரத்தின் பலவீனம், ட்ராபேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சது தான் நமக்கு. அதிக மக்கள் தொகை, அதிகம் கம்மினாவே என்ன பண்ணணும்? எதை வச்சு சொல்லுவீங்க? ஒருத்தன் உயரம் குட்டை, இவன் குட்டங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? சச்சின் டெண்டுல்கர் மட்டும் நிற்கிறான் தனியாக போய், அவனை குட்டைன்னு சொல்ல முடியுமா? பக்கத்தில் ராகுல் டிராவிட், அசாரதினா நின்னா தான் தெரியும் அசாரதினோட இவன் குட்டை அப்படின்னு. சச்சின் டெண்டுல்கரோட அசாரதின் உயரம் அவன்லாம் யாருன்னே தெரியாதா உங்களுக்குலாம்? இப்போ யாரை சொல்கிறது? தெரியாதா? அவங்களெலாம் தெரியாதா? கேள்விப்பட்டது இல்லையா? சரி, இப்படி வச்சுக்குவோம். சூர்யா, அஜித் குமார் 2 பேரும் பக்கத்தில் நிற்கிறாங்க. விஷால் வச்சுக்கலாம். அப்போ தான் சூர்யாவை நீங்கள் குட்டைன்னு சொல்ல முடியும். தனியாக சூர்யா நிற்க வச்சு சூர்யா குட்டைங்க, யாரோட அங்கே குட்டை? அப்போது உயர்ந்தது தாழ்ந்தது, உயரம் குட்டை, இந்த மாதிரி கம்பேர் பண்ணிங்கன்னா 2 விஷயத்தை எடுத்துக்கிறோம். அப்போ என்ன இருக்குது? அதிக மக்கள் தொகை. அப்போ நான் எதை வச்சு சொல்லணும்? நாட்டோட லேண்டு, வளங்கள், இங்கே இருக்கக்கூடிய வளங்கள், பரப்பு, அதோட கம்பேர் பண்ணும் பொழுது மக்கள் தொகை ரொம்ப அதிகம். இந்த பரப்பில் இவ்வளோ மக்கள் தொகை அதிகம், அதுதான் சொல்கிறாங்க. சீனாவிற்கு அடுத்தபடியாக 2வது நாடாக உள்ளது. வரும் காலத்தில் சீனா மக்கள் தொகையை மிஞ்சி கூடும். அவனையும் நம்ம பீட் பண்ண போகிறோம்.
வளர்ச்சி வீதம். வளர்ச்சி வீதத்துக்கான ஃபார்முலா என்னது? ஜியாகிரஃபி முடித்தவங்க 1000 நபர்களுக்கு எத்தனை குழந்தை பிறக்குது, அதானது வளர்ச்சி வீதம். ஞாபகம் இருக்கா? இது அதிகம். வளர்ச்சி வீதம் எவ்வளவாமா? 1.7 என்ற வீதத்தில் இருக்கு. கேட்பாங்க, ஃபேக்ட் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்தியாவில் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகுதுல பாப்புலேஷன், அதோட நம்பர் எவ்வளோனாக்கா ஆஸ்திரேலியாவுடைய மொத்த பாப்புலேஷன் இருக்குல்ல, அதுவும் இதுவும் ஈக்குவல். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்தியாவில் 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனது, செத்தது போனது வந்ததெல்லாம் விட்டுட்டு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது 10 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கான். ஆஸ்திரேலியாவோட மொத்த பாப்புலேஷனே எவ்வளவு? 10 தான். புரியுதா? ஆஸ்திரேலியா மொத்த பாப்புலேஷனே 10, நம்ம இந்தியாவோட மொத்த பாப்புலேஷன் 1000. நமக்கு இந்த வருஷம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 10 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆன பாப்புலேஷனும் ஆஸ்திரேலியாவினுடைய மொத்த பாப்புலேஷனும் ஒன்றுன்றான். அதாங்க ஸ்டேட்மெண்ட். மக்கள் தொகை பெருக்கும் ஆஸ்திரேலியா மொத்த மக்கள் தொகைக்கு சமம். ஓகேவா? ரைட். ஏற்றத்தாழ்வு மற்றும் வறுமை பயங்கரமாக இருக்குது. பணக்காரன் பயங்கர பணக்காரனாக இருக்கிறான், அடித்தளத்தில் இருக்கலாம் பயங்கர வறுமை கூட்டி கீழே இருக்கும். ஏற்றத்தாழ்வு நிலை நீடிக்கிறது. அதிக அளவு வருமானம் மற்றும் சொத்துக்களை பெற்றிருக்கும் 10% இந்தியர்கள் சொத்துக்கள் மேலும் அதிகரித்து ஒன்றும் வரல. 10% பேர்த்துக்கிட்டு தான் அதிகமான வருமானம், கோடீஸ்வரனுங்களாக இருக்கானுங்க. இவனோட சொத்து மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே இருக்குது. அவன் வேலையே செய்ய மாட்டான், அவன் சொத்துவே சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த பணத்தை திரும்ப இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான், அதை எடுப்பான், அதை எடுத்து இன்னொன்று இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான். எவ்வளோ சம்பாரிச்சாலும் எவ்வளோ தான் செலவு பண்ண போகிறான்? உணவு, உடை, இருப்பிடம், அப்புறம் டிவி கிவியெல்லாம் பார்த்துட்டு காருக்கு அப்படியே சுற்றிட்டு தெரிய வேண்டியதான். இப்போ எக்ஸஸாக வரதெல்லாம் என்னது? சேமிப்பு தான். அதில் இன்னொன்று போட்டுகிட்டே இருப்பான். முதலீடு போட்டால் அது என்ன பண்ணும்? அது குட்டி போடும். அப்புறம் அந்த குட்டி எடுத்து இன்னொரு இடத்துல போடுவான், அது திரும்ப குட்டி போடும். புரியுதா? வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அதான் சொல்கிறான். இது சமுதாயத்தில் மீதமுள்ள அதிக அளவு மக்களின் வறுமை நிலை அதிகரிப்பதற்கும். ஜிடிபி ஃபுல்லாக எங்கே போயிடுச்சு? அவன்கிட்ட போயிடுச்சு. 100 ரூபாயில் 80 ரூபா அவன்கிட்ட போயிடுச்சு. மிச்சம் இருக்க 90 பேர் 20 ரூபாயை ஷேர் பண்ணிக்கிறான். எப்படி இருக்கும்? வறுமை. அதான் சொல்கிறான். கீழே உள்ளவர்களின் வீதம் அதிகரிப்பதற்கும் காரணமாக அமைகிறது. பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாகவும் ஏழைகள் தொடர்ந்து ஏழைகள் நீடிக்கின்றன. எங்கே இந்தியாவில். இந்தியாவோட பொருளாதாரம் இருக்குது. அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு, உணவு, உடை, இருப்பிடம்லாம் இருக்குல்ல, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ என்ன ஆகுது? டிமாண்ட் அதிகமாகும், விலைவாசி என்ன ஆகும்? ஏறிக்கிட்டே போகும். அத்தியாவசிய பண்டங்கள் விலை தொடர்ந்து உயருது. அத்தியாவசிய பண்டங்களுடைய விலை உயர்ந்தால் என்ன குறையும்? என்ன குறையும்? அப்படின்னா என்னது? நுகர்வு குறையும். ஓகேவா? அப்போ வாழ்க்கை தரம் என்ன ஆகும்? குறைஞ்சி போச்சு. வாழ்க்கை தரங்கிறது என்னது? நீ எவ்வளோ பண்டம் மற்றும் பணி நுகர்கின்றாய், அதுதான் உன்னோட வாழ்க்கை தரம். சரியா? அப்போ நுகர்வு குறைஞ்சிருச்சுன்னா நான் வாழ்க்கை தரமோ குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி நம்ம இவ்வளோ அரிசி, இவ்வளோ பருப்பு இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு இருக்குது, அதோட கம்மியாக சாப்பிட்டோம்னா வாழ்க்கை தரம் குறையுதுன்னு அர்த்தம். வாங்கும் சக்தி குறைவதோடு மட்டுமல்லாமல் பாதிக்குது. யாரை? மக்களை. வாழ்க்கை தரம் பாதிக்கும். உள்கட்டமைப்பு கேட்பான், பார்த்துக்கோங்க. பணம் வீக்கத்தப்போ என்னென்னலாம் நடக்கும்? விலைவாசி உயரும், அதனால் வாங்கும் சக்தி என்னாகும்? குறையும். அதிகப்படியானவர் என்ன பண்ணுவாங்க? வறுமை கோட்டு கீழே வருவாங்க. வறுமை கோட்டுக்கு மேலே உள்ளவங்க வறுமை கோட்டு கீழே வருவாங்க. ஃபஸ்ட்லேருந்து எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வாங்க ப்ராப்பராக. வீடியோ இருக்குது எல்லாம். உள்கட்டமைப்பு வசதி நம்மக்கிட்ட போதுமான அளவு இல்லை. நம்ம தானே இன்னும் கிராமப்புறம்லாம் போய் பாருங்கள். தமிழ்நாடு விட்டுருங்க, இங்கே நான் தமிழ்நாட்டுக்கே பத்தலைன்றேன். இன்னும் கிராமப்புறம்லாம் நிறைய இடத்துக்கு என்ன இல்லை, ரோடு வசதி இதெல்லாம் இன்னும் போய் சேரல. போக்குவரத்து வசதி, தண்ணி வசதி. ஆனால் பெஸ்ட்டு 100 மடங்கு நம்ம முன்னாடி இருக்கோம். எல்லா கிராமத்துலையும் இப்போ தண்ணி இருக்குது. 90கள்லாம் தண்ணி தூக்கணும். எங்கள் பாட்டி ஊரில் நான் போய் படிக்கிறப்போ தண்ணி நல்ல தண்ணி தூக்கணும்னா என்ன பண்ணணும்? 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர், அதுவும் ஒழுங்காக மழை பெய்யலாம் என்ன பண்ணணும்? 10 கிலோமீட்டர்லாம் இப்போ சைக்கிளில் போவாங்க, நடந்து போவாங்க பெண்கள்.
நடந்து போய் தலையில் தூக்கிட்டு வருவாங்க. குளிக்கிறதுக்கு குளத்துக்கு போகணும். அடிப்பம்பு ஒரு தெருவுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். இப்போ வீட்டுக்கு வீடு பைப் போட்டு எல்லாம் 96லேருந்து 2001 முடிச்சு விட்டாங்க எல்லாத்தையும். அப்போ தான் உள்ளாட்சி அமைப்பு வருதா, சூப்பராக பண்ணியிருப்பாங்க. வட இந்தியாவெலாம் அப்படி இல்லை. போய் பாருங்கள், ஆகா ஓகம்மானுங்க, அங்கே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இன்னமும் பயங்கரமான இது, ரொம்ப மோசமாக இருக்குது. அதேமாதிரி என்னது ஹாஸ்பிட்டல், தமிழ்நாட்டில் மாதிரி ஹாஸ்பிட்டல் எங்கேயுமே கிடையாது. இவனுங்க எதாவதெல்லாம் அந்த ராஸ்கலுங்க தாக்குறானுங்களோ அந்த பத்திரிக்கையை வச்சுக்கிட்டு, அதெல்லாம் நம்ம சிறப்பாக இருக்கும்னு அர்த்தம். மின்னாற்றல், போக்குவரத்து வசதி, பண்டங்கள் பாதுகாப்பு, பெட்டகம், குடோன்லாம் இருக்குல்ல, அதை சொல்கிறாங்க. பற்றாக்குறையாகவே இருக்குது. ஆனால் தமிழ்நாடு பெஸ்ட்டாக இருக்குது. தமிழ்நாடு வேறு, அதனால தான் அமர்த்தியாசின்னு சொல்கிறார். இவன் இந்தியா முழுவதும் சேர்த்து சொல்கிறான். நம்மளது பெஸ்ட்டு எல்லாத்துலேயும். அமர்த்தியாசன் 2009 சொல்லியிருப்பார், தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்காரனுங்க இங்கே வடக்கன்ஸுங்க கூட வந்து போட்டி போடுறீங்க, நீங்கள்லாம் நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து, அமெரிக்கா கூட போட்டி போடுறவனுங்க 2009 சொல்லிட்டார். நம்ம தான் அறிவாளி சொன்னால் கேட்க மாட்டோமே. டிவியில் ஏதாவது கூகுனா போதும், அப்புறம் கூத்தாடி பசங்க ஏதாவது சொல்லிட்டானுங்க போதும், தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவோம். ஆமாவா? நேற்று யாராவன் ஒரு கூத்தாடி, கருப்பா, கருப்பு, கஞ்சா கருப்பு, அவர் அது பயங்கர பிரபலமாகிட்டே வருது. ஆமாம். வேலைவாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை. எதனால் வேலைவாய்ப்பு உருவாக்க முடியல? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, முதலீடு இல்லை. முதல்ல ஆண்டர்பிரனர் கிடையாது. மண்டையில் சரக்கு இருந்தால் தான் தொழில் தொடங்குவோம். நம்ம சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்க்குறானுங்க? நீ காலேஜ் போனோன்னு என்னம்மா கேட்டாங்க உங்களை சுற்றியில் உள்ளவங்க? சொந்தக்காரவங்க எந்த வேலைக்காக படிக்கிற அப்படி தானே கேட்டாங்க. ஆமாவா? அப்படின்னா அர்த்தம் நீங்கள் வேலைக்கு போகிற மென்டாலிட்டிலேயே வளர்க்குறானுங்க. சொந்தமாக தொழில் தொடங்கினாலும் உன்னைய நம்ப மாட்டானுங்க. என்ன வேலைக்கு போகிறாரு, கையில் நிரந்தரமாக வருமானம் இருக்கா, எங்கே அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு பார்ப்பாங்க. எவ்வளோ கடன் இருக்கோ, எப்போ லாஸ் ஆகுமோ. அப்புறம் நீ கூட்டிகிட்டு போய் பயங்கரமாக சொத்து நிலம் பலம்லாம் காட்டணுன்னு தான் அவனுக்கு பொண்ணு கொடுப்பான். சரியா? அப்படியே அந்த மாதிரி முட்டாளுங்க நம்ம அப்படியே வளர்த்துட்டானுங்க. மென்டாலிட்டி அப்படியே தான் அப்படிதான் என்னலாம். அதனால் என்ன ஆகுது? வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. இன்னும் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்? பிஸ்னஸ் தொடங்கிட்டே இருக்கணும். இந்த வருஷம் 2 லட்சம் பேர் வருவான் காலேஜ் முடிச்சுட்டு. அவனுக்கு வேலை தேடி வருவானா? ஆல்ரெடி வேலை இல்லாமல் இருக்கிறான். நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்கிறேன், இந்தியா முழுவதும் போதுங்க கோடிக்கணக்கான பேர் வெளில வருவான். இதெல்லாம் யார் ஒர்க் பண்ணணும்? கவர்மெண்ட் ஒர்க் பண்ணணும். இவன் கோட்டு சூட்டை சுற்றி போட்டுக்கிட்டு சுற்றிட்டே தர்றான், உலகம் ஃபுல்லாக சுற்றுறான். அவன் ஃப்ரெண்டுங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு. பழமையான தொழில்நுட்பம் டெக்னாலஜிலாம் எப்படி இருக்குது? லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் இன்னும் விவசாயம்லாம் வந்துட்டு பழமையான மெத்தேடில் பண்ணுறான். சிப்ஸு பழமையாக போட்டுக்கிட்டு இருக்கோம். சரியா? நவீன தொழில்நுட்பம்லாம் என்ன பண்ணல, நம்ம பயன்படுத்தலை, வழக்கொழிந்து தான் இருக்குது. இன்னும் என்ன பண்ணுறான்? கையில் எல்லாம் நெஞ்சிக்கிட்டு இருக்காங்களா? கையில் நெஞ்ச சேலை தான் எங்கே வருது? ரேஷன் கடையெல்லாம் கொடுக்குறாங்க. மாற மாட்டேங்கிறான். அப்டேட்டடு கேட்டாக்கா பழமை வார்த்தை பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கள் தாத்தாலாம் அப்படி, நாங்கள் அப்படி தான் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து யாரோடது? இந்தியாவோட இந்திய பொருளாதாரத்தினுடைய குறைபாடுகள். புரிஞ்சிட்டு வந்திருக்கோம். மனப்பாடம்லாம் எதுவும் தேவையில்லை. ஓகேவா? இந்திய பொருளாதாரத்தோட தன்மைகள் பார்த்தோம். இந்திய பொருளாதாரத்தினுடைய பலவீனம், ட்ராபேக்ஸ். ஓகேவா? வீக்னஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். பிரேக் எடுத்துக்கோங்க. இந்திய மக்கள் தொகை போக்கு இந்த டேபிள் பார்த்தாவே தெரிஞ்சிடும். முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்படித்தானுங்க? மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினா தான் நம்ம இதை பற்றி பேச முடியும். இந்தியான்னு ஒரு நாடை எப்போ உருவாகிறோம்? பிரிட்டிஷ்காரன் வந்தோடனே உருவாயிருச்சு, அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரான். சரியா? அதுக்கு முன்னாடி இந்தியா ஒரு நாடெல்லாம் கிடையாது. ராமராஜ்யம், அந்த ராஜ்யம் அதெல்லாம் டுபாகூர். பாரதம், ராமராஜ்யம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆயிரக்கணக்கான நாடு இந்த பரப்பில் இருந்துச்சு. இது எல்லா நாட்டையும் அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்து அவன் உருவாக்குறான். அப்போ தான் ஒரு நாடாக மாறுது. அப்புறம் இந்த மக்கள்லாம் சேர்ந்து இங்கிலீஷ்காரனுக்கு எதிராக போராடுறானுங்க. போராடி இங்கிலீஷ்காரன் துரத்தி விட்டு நம்மளே எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறானுங்க. அதுவும் யார் முடிவு எடுத்ததுன்னா, அப்போ மேலே ஆதிக்கத்திலேருந்து 1.5% மக்கள், 1.5% ஆண்கள், மக்கள்னு கூட சொல்லக்கூடாது,
அவன் முடிவெடுத்து நாட்டையும் அவன் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டான். இன்றைக்கி வரைக்கும் அவனுக்கு தான் என்ன பண்ணுறானுங்க, பெரிய பவரில் உட்காந்துட்டு அவன் நினைக்கிறதான் இங்கே நடக்குது. அதை உணராமல் உங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. கேட்டாக்க என்ன பண்ணுவானுங்க, உணர்ந்தீங்கன்னா மத கலவரத்தை தூண்டி விட்டுருவானுங்க. இந்து சந்து பொந்துன்ட்டு தூண்டி விட்டு இந்துன்ற மதத்துக்குள்ளே அவங்களெலாம் அடிமையாக வச்சுருப்பானுங்க. அவ்வளோதான். இந்துன்ற மதத்துக்குள்ளே நீங்கள் எல்லாருமே அடிமை தான். ஒருத்தன் மட்டும் டாப்பில் இருப்பான், அவனுக்கு கீழே அடுத்தவன், அடுத்தவனுக்கு கீழே அடுத்தவன், அவனுக்கு கீழே அடுத்தவன். அதே மாதிரி எல்லா பெண்களும் என்னது, அதுதான். இதுதான் இந்தியாவோட நிலைமை, புதைய நிலைமை. ஓகேவா? முதல் பாப்புலேஷன் சென்சஸ் எப்போ எடுத்தாங்க? 1872. கொஸ்டின் எல்லாமே சயின்டிஃபிக்காக எப்போ எடுத்தாங்க? இது வந்து இம்ப்ராப்பராக இருக்கும், ப்ராப்பராக இருக்காது. ப்ராப்பராக எப்போ சார் எடுத்தாங்க சயின்டிஃபிக்கோட? 1881. அதிலேருந்து இந்த உலகப் போர் நடந்தப்போ மட்டும் எடுத்துருக்க மாட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ கொரோனா வச்சு இன்னும் எடுக்கலை இந்த தடவை. ஓகேவா? பாப்புலேஷன் சென்சஸ் யார் எடுக்கணும்? ஒன்றிய அரசாங்கமா மாநில அரசாங்கமா? இங்கே உட்காந்துட்டு சென்சஸ் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு குரூப் கூவிக்கிட்டே இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை. தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்க முடியாது. ஸ்டேட் லிஸ்ட்டு கிடையாது, அது ஒன்லி யூனியன் லிஸ்ட்டில் தான் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருந்தால் கூட இவங்க எடுக்கலாம். சரியா? யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது, இவங்க தொடக்கூடாது. பீகார் அதுதான். நீ எதுக்கே எடுத்த அப்படின்னு கேட்டான் ஹைகோர்ட்டுக்கு போனவுடனே. சென்சஸ் எடுக்கிறது யாரோட வேலை? ஒன்றிய அரசு. இது மக்களுக்கு தெரியாது நினச்சி இந்த கூமுட்டைங்க அவங்க குரூப்பில் இருக்கிறவனுங்க பேர் தான் வேறு வேறு. மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டல் இவனுங்கெல்லாம் ஒவ்வொருத்தனும் எடுக்க மாட்டாங்கிற. எடுக்கலாம் நம்ம அவ்வளோதான், கலவரம் வெடிக்கும் அது வெடிக்குன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆமாம், அதை தான் சொல்கிறேன். அதுவும் சென்சஸ் தானே அது. சென்சஸ் எடுக்கும்போது எந்த ஜாதின்னு எடுத்தால் முடிஞ்சு போச்சு. நம்ம எடுக்க முடியுமா ஸ்டேட் கவர்மெண்ட்டு? ஆமாம், சரி அதை எடுத்தாங்க. இப்போ வரைக்கும் தொடருது. இதை கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? அதை வச்சுக்கிட்டு ஒரு சிலர் கூவிட்டு தர்றானுங்க. ஏன்னா மக்கள் முட்டாளுங்க தானே, நமக்கு நாலேஜ் இல்லை. அதனால் பாருங்கள், நம்ம நாடு சுதந்திரம் அடையும் பொழுது எவ்வளோ பாப்புலேஷனு? வெறும் 36 கோடி பேர். 2011 எவ்வளவு? 21 எடுத்திருந்தால் 140 கிராஸ் ஆகிருக்கும். ஓகேவா? பிரேக் எடுத்துங்க, அங்கே போயிட்டு வாங்க பார்ப்போம். ரைட், மக்கள் தொகை எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்ப்போம். அதை பார்த்துட்ருக்கோம் இல்லையா? மக்கள் தொகை அளவு, வளர்ச்சி வீதம், பிறப்பு வீதம், இறப்பு வீதம். பிறப்பு வீதத்தையும் இறப்பு வீதத்தையும் பேலன்ஸ் பண்ணால் வளர்ச்சி வீதம், க்ரோத் ரேட்டு. பிறப்பு வீதம்னா பர்த் ரேட் இங்கிலீஷில், இறப்பு வீதம்னா டெத் ரேட். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணோம்னா என்னது? வளர்ச்சி வீதம். இந்த ஃபார்முலாலாம் கேட்பான், பார்த்துக்கோங்க, முன்னாடி பார்த்துருக்கோம். அவரோட டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா? பாப்புலேஷன் டென்சிட்டிக்கு நிறைய பேர் பருமனா? பாப்புலேஷன் டென்சிட்டி கேட்குறேன். அது ஓகே. ஃபார்முலா என்ன? மொத்த மக்கள் தொகை, அந்த நாட்டோட பரப்பு. இப்போ போட்டால் என்ன கிடைக்கும்? 1 சதுர கிலோமீட்டரில் எவ்வளோ பேர் வசிக்கிறாங்க. பாலின விகிதம், செக்ஸ் ரேஷியோ. 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க. செக்ஸ் ரேஷியோ அதிகமாக இருந்ததுன்னா தான் என்ன அர்த்தம்? நல்ல சமூகம்னு அர்த்தம். சரியா? ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்கள் இருக்கணும் அட்லீஸ்ட்டு, அப்போ தான் நல்ல சமூகம். அடுத்தது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. சராசரி ஆயுட்காலம், அது பழைய இது. சராசரியாக எவ்வளோ வருஷம் வாழ்கிறாங்க இந்தியர்கள். லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் சரியான வார்த்தை இதுதான், சராசரி ஆயுட்காலம். இறக்குறாங்கல்ல, உயிரோடு பிறந்து வாழ்ந்துட்டு இறக்குறாங்கல்ல, அவங்களோட வயசு எல்லாத்தையும் கூட்டி எத்தனை பேர் இறந்தானுங்க டிவைட் பண்ணோம்னா சராசரி ஆயுட்காலம் கிடைக்கும். எழுத்தறிவு, லிட்ரஸி ரேட். இந்த வார்த்தைன்னு இந்தியாவில் என்னை கேட்டால் லிட்ரஸி ரேட் எவ்வளோனாக்கா 10% கூட தேராது இந்தியாவில். பார்ப்போம், அதுக்கான டெஃபினிஷன் எல்லாம் பார்ப்போம். 1901 எவ்வளோ பேர் இருக்காங்க? வெறும் 23.84. 51 எவ்வளவு? 36.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இந்த 5 ஆண்டு திட்டங்கள் இருந்துச்சா, அது மூலிமா என்ன பண்ணுறாங்க, எல்லா உணவு உற்பத்தி இதெல்லாம் பெருக்குறாங்க, தொழில் முன்னேற்றம் அடையுது. அப்போ உணவு உற்பத்தி இதெல்லாம் பெருக்க என்ன ஆகும், வறுமை இருக்காது, சாப்பாடு எல்லாத்துக்கும் கிடைக்கும். அப்புறம் இன்னொரு பக்கம் மருத்துவ வசதியெல்லாம் உள்ளே வருது. உணவு கிடச்சிருச்சு, நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, படப்படன்னு செத்து போயிடுவான். அப்போ மருத்துவ வசதி வர வர என்ன ஆகும், நோய்வாய்ப்பட்டு சாவரனுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும். பார்த்துருப்போம், மலேரியா வந்தால் செத்து போயிடுவான் நிறைய பேர். அதனால தான் நிறைய குழந்தை பெற்றுக்குவாங்க. அப்போது அதான் சொன்னால, எங்கள் சின்ன பாட்டிக்கு வந்து அதை 16 எத்தனையோ குழந்தைங்க, கடைசியில் 9 பேர் இருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 6 பேர், அவங்க 16 பேர் பிறந்து 9 பேர் தான் தாங்கினாங்க. நாங்கள் 6 பேர் பிறந்தோம், 6 பேர் இருக்கோம். என்ன காரணம், மருத்துவ வசதி. புரிஞ்சுதா? ரைட். இதெல்லாம் அப்போ மருத்துவ வசதினால என்ன, டெத் ரேட்டு குறையும். அது மாதிரி வறுமை இல்லை உணவு உற்பத்தினால, அதனாலையும் டெத் ரேட்டு குறையும். அப்போ என்ன ஆகுது, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அது நம்ம பிரித்து பார்க்கணும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பார்க்குறோம், தமிழ்நாட்டை வேறு மாதிரி பார்க்கணும், இந்தியாவை வேறு மாதிரி பார்க்கணும். சரியா? இது வந்து என்ன, சராசரி ஆண்டு வளர்ச்சி. சராசரி ஆண்டு வளர்ச்சி. ஒரு ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. ஏன் அடிக்கடி போகணும்னு தெரியல. இது வந்து சராசரி ஆண்டு வளர்ச்சி பார்த்தோம் இல்லையா? சராசரி ஆண்டு வளர்ச்சி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும். 1000 பேர்த்துக்கு எத்தனை பேர் பிறகுறாங்க, மைனஸ் 1000 பேர்த்துக்கு எத்தனை பேர் சாகுறாங்க, ரெண்டையும் போட்டோம்னா ஆண்டு வளர்ச்சி. ஃபஸ்ட்லாம் பாருங்க ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். என்ன காரணம்னா உணவு பற்றாக்குறை, அதெல்லாம் மருத்துவ வசதியெல்லாம் இல்லை. அப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆகுது பயங்கரமாக. இந்த பீரியட்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். எப்போ 91 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அது தென் மாநிலங்கள் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கல்வியறிவு வந்ததுனால குடும்ப கட்டுப்பாடு இதெல்லாம் இந்த பீரியடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 80 இந்த டைமில் ஃபேமிலி பிளானிங். நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், ஒரு குழந்தை நல்லது ஒரு குடும்பத்துக்கு, நிறைய பேத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு அவேர்னஸ் கொண்டு வராங்க. நம்ம தென் மாநிலங்கள்லாம் ஃபாலோ பண்ணி குறைச்சிட்டோம் பர்த் ரேட்டை. இப்போலாம் எல்லாரும் ஃபேமிலி எத்தனை குழந்தை இருக்குது, 2 இருந்தால் 3ஆவது குழந்தை பேர்த்து 3 குழந்தையா அப்படின்றாங்க. அந்தளவுக்கு ஆகி போச்சு. அப்போல்லாம் 3 குழந்தைனா பார்ப்பாங்க, என்னன்னா 3 குழந்தையா ஐய அப்படின்ட்டு. அதில் 2-3 விஷயம் இருக்குது. மூட பழக்க வழக்கலாம். கடவுள் கொடுக்குறாரு ஒன்று, கடவுளாக கொடுக்குறாரு. ஆமாம். அடுத்தது வீரன், நிறையா குழந்தை பெற்றுக்கிட்ட வீரன். இவர் என்னது வீரன், அந்த அம்மா தான் வீரி. நம்ம தானே குழந்தை பெற்றுக்கு, இவனை பெற்றுக்கிறான் கஷ்டப்பட்டு. கேட்டால் ஆண் மகன் வீரன்மானுங்க. அந்த அம்மா தான் கஷ்டப்பட்டு பெற்றுக்கும், மறுபிறவி. சார் மியூட்ல இருக்கு.